கர்த்தருக்கு பயப்பட்டவன் ஈவிதம் ஆசீர்வாதம் பெறுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை கடைசி மட்டும் ஆசீர்வதிப்பார். அதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையை துதிச்சிடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் பெற்றிடுவாய். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தால் நீ பாக்கியம் பெற்றிடுவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? ஆம் பிரியமானவர்களே, உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் யோபுவை போன்று நம் கண்களை கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய அவயவங்களை கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, கண்களினால் எந்த ஒரு தீங்கும் செய்யாதபடிக்கு, காதுகளினால் கெட்டதை கேட்காதபடிக்கு, வாய்களினாலே எந்த ஒரு தீமையான வார்த்தையும் தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தையும் பேசாதபடிக்கு, நம் கைகளினாலே தேவனுக்கு பிரியமில்லாத செய்யாதபடிக்கு, நம்முடைய கால்களினாலே கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்திற்கு நாம் செல்லாதபடிக்கு, நாம் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செயல்படுத்தாதபடிக்கு, நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றையும் நம் நினைவுகள், சிந்தனைகள், வார்த்தைகள், நடக்கைகள், செயல்கள், பார்வைகள், உணர்வுகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யாதபடிக்கு நாம் தேவனோடு கூட நம் சரீரத்தை உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனோடு கூட நாம் உடன்படிக்கையில் உண்மையா இருப்போம் என்று சொன்னால், நாம் தேவனோடு கூட செய்கிற பிரதிஷ்டையில் தானியேலை போன்று உண்மையா இருப்போம் என்று சொன்னால், நாம் தேவனோடு கூட செய்கிற அர்ப்பணிப்பில், பலியின் ஜீவியத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையா இருப்போம் என்று சொன்னால், நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிறதான மகிமையான ஆசீர்வாதத்தை எந்த சத்துருக்களின் கிரியைகளும் எடுக்க முடியாது, தடை செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற சகல உன்னதத்திலிருந்து தேவன் அளிக்கும் சகல பங்கும், உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் நமக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, ஆம் யோபு அப்படியாய் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்திருந்தார். ஆம் பிரியமானவர்களே, 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது கர்த்தர் யோபுவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கின்றார். ஆம், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் சாத்தானிடம் யோபுவின் மேல் நம்பிக்கை வைத்து யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆம் யோபுவின் மேல் கர்த்தர் வைத்த நம்பிக்கையை யோபு எப்படியாய் 31வது அதிகாரத்தில் காப்பாற்றுகின்றார். ஆம், தவறு செய்யும்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் இப்படியாய் அறிக்கை செய்கின்றார், என் கண்களோடே நான் உடன்படிக்கை செய்து விட்டேன், எப்படி ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருக்க முடியும் என்று சொல்லி தேவாதி தேவனுடைய நாமத்தை அந்த இடத்தில் மகிமைப்படுத்துகின்றார். ஆம் பிரியமானவர்களே, யோசிப்பினுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்கிறதான வார்த்தை அந்த போத்திபாருடைய மனைவியிடம், வானத்தையும் பூமியை உருவாக்கின கர்த்தருக்கு முன்பதாக தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி
இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு நான் எப்படி பாவம் செய்வது என்று சொல்லி போத்திபாருடைய மனைவியிடம் கேட்டு அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடி வருகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தையும் பாவத்தையும் மாமிசத்தையும் நாம் வெறுத்து அதை விட்டு விலகி நம்முடைய ஜீவியத்தை கர்த்தரோடு கூட உடன்படிக்கை செய்து கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்வோம் என்று சொன்னால், உன்னதங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பங்கும் உன்னதங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பலனும் முழுமையாக கர்த்தர் நமக்கு தருவார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். அதை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.